உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏன்பதே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏன்பதே
செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். கிழக்கு எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ, இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஓ ரபா தியால ரபா ஷகரபா, அதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். என்ன சொன்னாரோ உங்கள் வாழ்க்கையில், எதை செய்வேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் தான் எங்களுடைய தலைக்கல், அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு அப்பா, நீங்கள் எந்த ரிஜெக்ஷனில் இருந்தாலும் சரி, எந்த இதில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, தலைக்கல்லாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தான் தலைக்கல். அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க தான் அந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ட். தலைக்கல் தான் அந்த இடத்துக்கு, மூளைக்கு நீங்க தான் தலைக்கல். நீங்க இல்லைன்னா அது ஃபில் ஆகாது. அது ஒரு கம்ப்ளீட் ஆகணும்னா நீங்க தான் அந்த இடத்துக்கு வேணும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். அப்பா, நீங்க எங்களுக்குள்ள கிறிஸ்து தலைக்கல்லாகி இருக்கிற கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. அதனால எங்க வாழ்க்கையில எல்லா இடங்களில் நாங்க போகிற இடத்துல எல்லாம் எங்களை நீங்க தலைக்கெல்லாம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இம்பார்ட்டண்டா வச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம்ப்பா. நீங்க எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதே இல்லை. நமக்கு நெருக்கம் வருதா? எதுக்கு வருதுன்னா பெருக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறதுக்காக தான் உங்களுக்கு நெருக்கம் வருது. உங்களுக்கு நீங்க நெருக்கப்படும் போதெல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க, பெருக போறீங்க. எவ்வளவா நெருக்கப்படுறீங்களோ அந்த அளவு நீங்க பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா எந்த பக்கத்துல இருந்து நெருக்க வந்தாலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. நீங்க பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. உங்க எல்லைகள் விரிவாக போகுது, விசாலத்துக்குள்ள போக போறீங்க. எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் தலைக்கல்லாகிய கிறிஸ்து. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் நம்ம தான், நீங்க தான் வேணும்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. எங்க நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க தான் தேவைன்னு கூப்பிடுவாங்க. அப்பா, நன்றி சொல்றோம். எல்லாருக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ள எல்லா குடும்பங்களும் கடந்து போவதாகன்னு சொல்ற இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுங்க. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டு சமூகத்தில் உட்காந்து சாப்பாட்டையும் மறந்து, தண்ணியும் மறந்து, நம்மளையும் மறந்து, எல்லாத்தையும் மறந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஃபாஸ்டிங். பிரசன்னத்தில் எல்லாத்தையும் மறக்கிறது. ஆண்டவர் 40 நாள் எண்ணிட்டு போனாராலாம் தெரியாது. போனாரு, 40 நாள் முடிஞ்சுது. வேலை முடிஞ்சு வரும்போது அது 40 நாள், 40 டேஸ்ன்னு மார்க் பண்ணிட்டுல ஆண்டவர் போல. இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம இங்கே வரவங்க நேராக நம்ம மெசேஜ் கேட்குறதுக்கோ இல்லை ஆராதனையில் பங்கெடுக்கிறதுக்கோ மாத்திரம் நேரடியாக இங்கே ஏதாவது ஆண்டவர் பேசுவார் அப்படி இல்லை. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய ஆண்டவருக்கும் நமக்கும் உண்டான உறவில் வீட்லேயே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, ஆண்டவர் என்ஜாய் பண்ணிவிட்டு, ஆண்டவர் பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு, தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து தியானிச்சுட்டு இருந்துட்டு இங்கே சபைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன அந்த வாரம் ஆண்டவரோடு பேசுனீங்களோ, உங்களுக்கு ஆண்டவருக்கும் என்ன உறவு இருந்துச்சோ அதை நம்மக்கிட்ட பேசி நம்மகிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவார். அந்த ஜாயை நான் எனக்கு என்ஜாய் பண்ணேன். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். எத்தனை கோடி வாட்டி கேட்டிருப்போன்னு தெரில. ஆனால் அன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு வரீங்க, சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி மீட்டிங், கர்த்தர் நல்லவர் பைபிளில் பார்த்துட்டு வருவீங்க.
என்னப்பா கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இங்கே வந்தவன பாஸ்டர் சொல்லுவார் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னா, பா என்னப்பா இப்பதான் பார்த்தோம் பைபிள்ல. இந்த லைஃப்குள்ள வந்துடணும் பாருங்க, இந்த உறவுக்குள்ள வந்துடணும். நேராக வந்துட்டு ஒரு வாரம் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கோ இல்லை ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு வரதில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் எவ்வளவு செலவிட முடியுமோ அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா போதும். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருங்க, பார் நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, உனக்காக யார்கிட்ட பேசணுமோ நான் பேசிக்கிறேன்னாரு. யார் என்ன சொன்னார்னா, நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, உனக்காக நான் யாருக்கிட்ட பேசணுமோ நான் பேசுவேன். யோசேப்புக்கு நடந்துச்சு, தாவீதுக்கு நடந்துச்சு, எல்லாருக்கும் நடந்துச்சு. ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு உறவுல அவரோட மிங்கிள் ஆகிறோமோ, அவரோட உறவாடுகிறோமோ, அவ்வளவு சீக்கிரம் நம்ம போயிடுவோம் உச்சத்துக்கு. இதெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வீட்டு வாசப்படியில் வந்து கொரியர் பாய் தட்டுற மாதிரி தட்டும், ஏஞ்சல் தட்டுவாங்க, எப்பா இதை வாங்கிக்கோ, ஏன்னா ஜீசஸ் என் கையில் கொடுத்து உனக்கு கொடுக்க சொல்லிட்டாரு, உன்கிட்ட கொடுக்காம நான் போக முடியாது, நீ வாங்கிக்கோ அப்படின்னு உன் கையில் வச்சு அமுக்கிட்டு தான் அது கிளம்பி போவாங்க ஏஞ்சல். இந்த பூமியில் இருக்கிற கொரியர் பாயே கொரியர் வேலையை ஒழுங்காக செய்யும் போது நம்ம ஏஞ்சல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, அவங்களாம் நமக்கு வந்து கொடுக்கறத எவ்வளவு அழகாக வந்து கொடுப்பாங்க. பரலோகத்திலேருந்து அவர் நமக்கு என்னென்ன நியமிச்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. ஒன்றே ஒன்று தான், நேற்று ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தையை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், சொல்கிறேன். இந்த வார்த்தையை படிக்கும்போது அழுதேன், ரொம்ப அழுதேன். ஆண்டோடைய அன்பு, என்னங்க அழுதிங்க, எதுக்காவது அழுதிங்க, தேவையை நினச்சி அழுதிங்க இல்லை, ஆண்டோடைய அன்பு இருதயத்தை நிரப்பியது. ஆண்டவரே இது இந்த வசனத்தை நான் எத்தனையோ ஆட்டோவில் எழுதி பார்த்துருக்கிறேன், காரில் எழுதி பார்த்துருக்கிறேன், எத்தனையோ செய்திகள் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் பார்க்குறேன், நான் அழுகிறேன், ஏன் அழுகிறேனே தெரியல, அழுகிறேன் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டோடைய அன்பு நெருக்கி ஏவிச்சு இருதயத்தை. இதை நான் சொல்கிறேன், வசனம் 31வது அதிகாரம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அல்லேலூயா, அவர் உன்னோடே இருப்பார். இங்க வந்திருக்கிற இந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் அன்பு பாருங்க. இது வரைக்கும் இதை பார்த்தப்ப, நான் இந்த வேதத்தை பார்த்தப்ப என்னமோ எனக்காக ஃபைட் பண்ணுறதுக்காக என் கூட இருக்கிறாரு, எனக்காக யுத்தம் பண்ணுறதுக்காக என் கூட இருக்கிறாரு, இல்லை ஒரு கானான் தேசத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காக என் கூட இருக்கிறாரு, இல்லை வேற ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு ஆசீர்வாதமோ நன்மையோ அற்புதமோ அதிசயமோ எல்லா காரியத்தை ஏதோ ஒன்று செய்யறதுக்காக அவர் என் கூட இருக்கிறாரு, என் கூட வராரு, என் பக்கத்தில் இருக்கிறாருன்னு நினச்ச வசனம் எனக்கு வேற மாதிரி தெரிஞ்சுது. என்னடா அவருக்கு நம்ம கூட இருக்கிறதுனா ஆசை. மோசே எழுதி வச்சார் சாகரத்துக்கு முன்னாடி, மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவர் லைஃப்ல 40 வருஷம் ஊழிய அனுபவத்தில் முடிக்கும் போது சொன்னார், எல்லாரையும் பார்த்து சொன்னார், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஜனங்களை சிநேகிக்கிறாரு, அவங்கள நேசிக்கிறாரு, உண்மையாலுமே நேசிக்கிறாரு. மெய்யாகவே அவர் பார்த்து கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, எப்பா இந்த கடவுள் ஜனங்களை சிநேகிக்கிறார். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உனக்கு முன்னாடி போயிடுறாருப்பா. சரி, இந்த தெய்வம் முன்னாடி போயிடுதா அப்படின்னு பார்த்தா, முன்னாடியும் போயிட்டு இருக்கிற தெய்வம் அதுவும் பக்கத்துலயும் நிக்குதுப்பா. அவர் சொல்றாரு, அவர் உன்னோடே இருப்பார், உனக்கு முன்னாடியும் போவாரு. இந்த முன்னாடி போறது வந்து ஒன்று சேஃப்டி, பாதுகாப்பு, இன்னொன்று அந்த தெய்வத்துக்கு உன் கூட வரணும்னு ஆசை. அவருக்கு உன் கூட வரணும், உன் கையை பிடிச்சுக்கிட்டு உன் கையை கோர்த்துக்கிட்டு உன் கூட நடக்கணும்னு ஆசை. ஐயா, இது எவ்வளவு பெரிய கடவுள் ஐயா, எவ்வளவு பெரிய கடவுள். இந்த கடவுள் முன்னாடி போறதே பாக்கியம்.
இந்த கடவுள் முன்னாடி போய் நமக்கு ஒரு துணையா சேஃப்டியா போறது, ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி போறாரு. என்னையா ஒரு பெரிய விஐபிலாம் வந்தா அவனுக்கு பந்தோபஸ்துக்கு போவாங்க, முன்னாடி ஒரு 20 பிளாக் கேட்ஸ் ஆர்மி எல்லாம் போவாங்க சேஃப்டிக்கு. இந்த கடவுள் யாரையும் அனுப்பல, நான் வரேன், ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் மேலே எவனும் கை வச்சிடக்கூடாது, நானே வரேன், எவனையும் விட மாட்டேன், உனக்கு பாதுகாப்பு நான். ஆண்டவர் சொல்றாரு, இங்க வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, ஆண்டவர் சொல், நான் உனக்கு பாதுகாப்பு, நான் உனக்கு சேஃப்டி, பயப்படாதீங்க, எதுக்கும் கலங்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு கேடகமா இருப்பேன், அடைக்கலமா இருப்பேன், கோட்டையா இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய ப்ரொடெக்ஷன் முன்னாடி போகுது, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, உன் கூடையும் நான் வரேன். சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு வேர்டு, அப்படியும் படிக்கலாம் இப்படியும் படிக்கலாம், படிக்கிறவங்களை பொறுத்து இருக்க வசனங்க. நான் முன்னாடி போறேன் பாதுகாப்புக்கு, அப்புறம் உன் கூடையும் வரேன், நான் உன் கூட வரேன். என்ன அன்பு! நான் அதனால தான் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை பிதாவை எல்லாரும் அப்படியே பயங்கர ஹார்ட் பர்சன் மாதிரி இல்லை. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்டோட அன்பில் நிறைஞ்சு படிச்சிங்கன்னா வேற மாதிரி தெரியும். என்னமோ அவரெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடூரமான தெய்வம் மாதிரியே காட்டிட்டாங்க, தவறாக காட்டிட்டாங்க, தவறான பிக்சரை காட்டிட்டாங்க. அப்படி இல்லை, ஒரு குழந்தை மாதிரி. எனக்கு பழைய ஏற்பாட்டை பார்க்கும் போது என் பிதா, என் தெய்வம் ஒரு குழந்தை மாதிரி, என் அன்புக்காய், மனிதரின் அன்புக்காய் ஏங்குகிற தெய்வம். அவர் சொன்னார், உன் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு நான் உன் கூடையும் வரேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க கூட வர ஆசையா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க போற பாதையில அவர் என்னமா சொல்றாரு, நான் உன் கூட வரேன், உன் பக்கத்துல வரேன், உன் கையை பிடிச்சுக்கிட்டு வரேன், கையை கோத்துக்கிட்டு வரேன், என் கையும் உன் கையும் ஒன்னா வரணும். அதான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு, அடுத்த வசனம் பாருங்களேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் கையை பிடிச்சுக்கிறேன். உன் கையை எனக்கு கொடுப்பியா? உன் கையை யார் யாருக்கோ கொடுத்த, எல்லாரும் கைவிட்டாங்கல்ல, யார் யாரோ நம்புன கைவிட்டாங்கல்ல, ஆனா இப்ப என்ன நம்பி உன் கையை கொடு, என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் விட மாட்டேன், நான் உன் கையை இறுக பிடிச்சுக்குவேன், இறுக பிடிச்சுக்குவேன். சுனாமி வந்தாலும் விட மாட்டேன், எர்த்குவைக் வந்தாலும் விட மாட்டேன், எது வந்தாலும் விட மாட்டேன், உன்னை கைவிடுவதில்லை. உன் கையை பிடிக்கணும்னு ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கையை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க கையை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். கை கோர்க்க ஆசை, டாக் டீம் சொல்லுவாங்க, அவரோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறாரு. இங்க பாருங்களேன், அடுத்தது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நகர்ந்தே போக மாட்டாராம்பா, அவர் நகர்ந்தே போக மாட்டார், அவர் ஒன்று விலகவே மாட்டேன்ட்டாரு. என்னையா அன்பு! கணவன் மனைவிக்கு கல்யாணம் நடந்தா கூட ஆபீஸ் போயிடுறாரு ஹஸ்பண்ட், இல்லை எங்கேயாவது வீட்டுக்கு பொருள் வாங்கையாவது வெளியே போயாகணும், ஒரு வழி இல்லை, தக்காளி வெங்காயம் ஏதாவது வாங்குறதுக்கு போகணும், போய் தான் ஆகணும். ஸ்விக்கியில் இப்போ போட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தாலும் அதில் போட்டு வாங்கினாலும் ஏதாவது ஒரு வேலை வீட்டில் வச்சுருப்பாங்க, அதை கருவேப்பிலை எல்லாம் பாருங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. ஆனால் தெய்வம் அப்படியாவது ஒரு சில நேரங்கள் கணவன் மனைவி என்ன சொல்கிறது, என்ன வந்தாலும் உடன்படிக்கை கல்யாணம் பண்ணும்போது கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அதில் இதில் துன்பத்தில் இன்பத்தில் நான் பிரிய மாட்டேன். ஆனால் உண்மையாலுமே ஆண்டவர் தாங்க அது முதல் மணவாளன். நம்ம கருவேப்பிலை வாங்குறதுக்கு கூட மனைவியை விட்டுட்டு போயிடுவோம். இல்லை, நம்ம மனைவி நம்மளை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க பாருங்க, அம்மா வீட்டில் போய் 1 வாரம் 10 நாள் தங்கிட்டு வருவாங்க. இந்த தெய்வம் எப்படி தெரியுமா, நான் விட மாட்டேன்டா உன்னை, நான் விட மாட்டேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே பக்கத்துலயே இருக்கீங்க, எனக்கு முன்னாடி போறீங்க, என் கூட இருக்கீங்க, என் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கீங்க, என்னை கைவிட மாட்டேன்னு சொல்றீங்க. ஏன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு போர் அடிக்கலையா? இந்த பீட்டர் உங்களுக்கு போர் அடிக்கலையா? இல்லை, போர் அடிக்க மாட்டேங்குதுங்க ஆண்டவருக்கு.
சாப்பிட்டா, மனுஷன் சாப்பிட்டா என்னதான் ஒரு சுவையான பிரியாணியாக இருந்தாலும் சீன் ஆயிடும். இல்லை ஒரு பிடிச்சமான ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ நேரம் விளையாடுங்க போதும்னு ஆயிடும். ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும். ஆனால் இந்த ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அன்பு இருக்கு தெரியுமா, அதுக்கு லிமிட்டே இல்லை. அவருக்கு போரே அடிக்கலைங்க. என்னதான் கணவன் மனைவி என்னதான் அன்பா இருந்தாலும் ரொம்ப நேரம் பேசுனதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுவோம். சரி போய் தூங்குவோம். எவ்வளோதான் பேசுறது, பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இவர் இருக்கார பார்த்தீங்களா, அவருக்கு நம்ம மேல போரே அடிக்கல. என்ன ஆண்டவரே, உங்க சமூகத்துல 10 மணி நேரம் 12 மணி நேரம் இவ்வளவு மணி நேரம் உட்காந்துட்டேன், இவ்வளவு மணி நேரம் நம்ம தான் ஏஞ்சி வருவோம். அவரு நம்மளை விட மாட்டார். அவரு நம்மளை விட மாட்டார். அவர் உறவுக்கா ஏங்குகிறதையும் எனக்கு ரொம்ப இதா இருந்தது. என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கு இந்த உறவுல நான் அந்த வசனத்தை படிக்கும் போது இருதயம் அப்படியே இதாச்சு. என்ன ஆண்டவர் இவ்வளவு நேசமா மனிதர்கள் மேல இவ்வளவு அன்பா ஜனங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ போர் அடிக்கல. லவ்வர் சொல்லுவாங்க காதலிக்கும் போது, நான் உன்னை அப்படி வச்சுக்குவேன் இப்படி வச்சுக்குவேன் அந்த மாதிரி உன்கிட்ட பேசுவேன். ஆனால் கல்யாணம் அதுக்கப்புறம் அவங்க போர் அடிச்சிருவாங்க பாருங்க. அந்த உலக அன்பு போர் அடிச்சிடும், உலக சிநேகம் போர் அடிக்கும். சிம்சோன் பெரிய பலவான் மனம் சலித்து போனான். உலக சிநேகம் போர் அடிச்சிச்சு, செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். உலக அன்பு போர் அடிச்ச ஒரு சமயத்துல அது எந்த அன்பா எந்த இன்பமா கூட இருக்கலாம், அளவுதான். ஆனா ஆண்டவருடைய அன்பு இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு நீ போரே அடிக்க மாட்ட. நீ எப்போ பேசின. ஜார்ஜ் முல்லர்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவர் பைபிளை 200 முறைக்கு மேல படிச்சவர். அவர் என்னமா சொல்றாரு, 200 முறையும் படிச்சேன், ஆனா ஒரு வாட்டியும் படிக்கும் போதும் ஒரு பைபிள் வசனமும் புதுசாதான் இருந்துச்சு எனக்குன்னாரு. அவருக்கு பழசாவே ஆகல. ஏங்க அப்படின்னா, அதுதான் உறவுல படிக்கிறது. அதுதான் உறவுல படிக்கிறது. ஆவியானவரை சார்ந்து கொண்டு படிப்பது, நம்ம ஞானத்துல படிக்கிறது இல்ல. இந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைகளோடு நாம் பேசுவது, அந்த வார்த்தை நம்ம கிட்ட பேசுறது, ஆண்டவர் நம்மகிட்ட பேச, நம்ம அவர்கிட்ட பேச, இந்த உறவு தான் பைபிள் வாசிக்கிறது. பைபிளை சும்மா படிச்சுக்கிட்டே போறது கிடையாது. அந்த மனுஷன் சொன்னதை படித்தேன் 200 முறை. சம்டைம் நான்லாம் பைபிள் படிக்கும் போது இந்த விஷயம் தான் நமக்கு தெரியுமே, அப்புறம் என்ன இதை தாண்டி அப்படி போயிடலான்னு பார்த்தா, படி என்ன அவசரம், அதை தாண்டி வா விடமாட்டார் ஆவியானவர். அதை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அடடா இத்தனை வாட்டி படித்தோம், இன்னைக்கு படிக்கிறோம், புதுசாக ஒரு எண்ணம் வருது. இப்போ இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனம் எத்தனை முறை நான் கேட்டிருப்பேன், எத்தனை செய்திகளை நான் அதில் கேட்டிருப்பேன், எத்தனை காரில் பார்த்துருப்பேன். ஆனால் எதுவுமே அன்னைக்கு ஏயா நேற்று ஏயா எனக்கு இந்த வசனம் இவ்வளவு மினிஸ்ட்ரி பண்ணணும். என்னன்னா ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு என்னன்னா, யோசுவாட்ட மோசேயோட காலம் முடிந்தது, யோசுவாவின் காலம் ஆரம்பித்தது. யோசுவா மோசே அவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை யோசுவா ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது வருகிற தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு, நான் ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறேன் எல்லாரோட வாழ்க்கையில. புதிய துவக்கம். இந்த துவக்கத்துல அவங்க என்ன செய்யணும்னா, அவங்க முன்னாடி போயிடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அவங்கள அமைதியா இருக்க சொல்லு. எனக்கு சொன்னதுதான் உங்களுக்கு சொல்றேன், என்னையும் அமைதியாரு, கொஞ்சம் பொறுமையாரு, ஒரு புதிய துவக்கத்தை தரேன்.
ஒரு சாப்டர் உங்கள் லைஃப்பில் எல்லாம், நம்ம லைஃப்பில் எல்லாத்துலேயும் ஒரு சாப்டர் முடியுது, ஒரு க்ளோஸ் பண்ணுறாரு, அடுத்த சாப்டரை ஓப்பன் பண்ணுறாரு. இது எப்படி இருக்கும் தெரியுமா? அவரு முன்னாடி போவார், நம்ம முன்னாடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சும்மா இருங்க, அவரு முன்னாடி போவார். இங்கே பாருங்களேன், என்ன விஷயம்னா, அவர் எங்கே முன்னாடி போகிறாரு? இஸ்ரேல் ஜனத்தை யோர்தான்லேருந்து தாண்டி கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. அந்த பாதையில் நான் முன்னாடி போகிறேன் அப்படின்றாரு. இவங்க நான் என்ன செய்யணும்? அவரை ஃபாலோ பண்ணி வரணும். இப்போ போகிற பாதையில் நம்ம லோத்து மாதிரி, ஆஹா கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் மாதிரி ஒன்று தெரியுதுப்பா. என்ன தெரியுது? சோதோம் கொமோரா தெரியுது. எப்படி தெரியுதாங்க அவருக்கு? கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் போல இருந்துச்சான். பைபிளே சொல்லுது. அது எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் பிளஸ் பண்ண தோட்டம் போல இருந்துச்சு, ஆனா உள்ள ஆபத்து இருந்துச்சு. நம்ம பார்க்கறது வேணாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பார்க்காத, சைட்ல பார்க்காத, நான் முன்னாடி போறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணி வா, நான் முன்னாடி போறேன். அதாவது நீயா போற பாதையில நான் முன்னாடி வந்துட மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்க எல்லாத்தையும் என்னை ஃபாலோ பண்ணி வாங்க, நான் தான் கைடு. ஒரு புது நாட்டுக்கு உங்களை கூட்டு போறேன். நீங்களே புதுசா வந்திருக்கீங்க, இஸ்ரேல் போயிருக்கீங்க, கைடு வராரு, இந்த பக்கம் வாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? எல்லாரும் அந்த கைடு அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு புது இடம், உங்களுக்கு தெரியாதுல்ல, முன்ன பின்ன தெரியாத இடம், அவரையே ஃபாலோ பண்ணி போறீங்க. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பீங்க. அவர் என்ன சொன்னாலும், அப்பா அந்த பக்கம் ரைட் சைடில் யாரும் ஓரம் போயிடாதீங்க, லெஃப்ட் சைடில் வாங்க, அப்படி வாங்க, ஸ்ட்ரைட்டாக வாங்க, எல்லாரும் திடீர்னு பேசாம வாங்க, அமைதியாக வாங்க, திடீர்னு எல்லாம் ஆர்ப்பறீங்க, அப்படியே அவர் பேச்சை கேட்டுக்கணும். அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போனா அந்த பாதை அவர் அழகா கூட்டு போயிடுவார். இல்லை நம்மளே இல்லை இந்த பாதை கொஞ்சம் நல்லா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச பாதையா இருக்கே, இந்த பாதையில கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குதே, இந்த பாதையில கொஞ்சம் ஞானம் எனக்கு இருக்குதே, இந்த பாதையில சில விஷயங்கள் எனக்கு தெரியுமே, அந்த பாதையில போனா அந்த பாதையில அவர் முன்னாடி போக மாட்டாரு. அதான் சொன்னார். நீங்களா முடிவெடுத்து போற பாதையில நான் முன்னாடி இருக்க மாட்டேன். அவர் சமூகம் முன்னாடி இருக்காது. அங்க போயிட்டு ஐயோ அம்மான்னு கத்தும் போது வேணா உதவி செய்வார், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு வச்சிருக்கிற பாதை ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில அவர் முன்னாடி போவார். அவர் அந்த பாதையில முன்னாடி போகும்போது யோர்தான் ரெண்டா ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்கும், யோர்தான் ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்கும். நீங்க காலை வைப்பீங்க, அது உள்ளங்கால் பட்டவன ஓரமா ஒதுங்கி நிற்கும். எங்க ஏன் ஒதுங்கி நிக்குது? முன்னாடி அவர் போயிட்டு இருக்கிறாரு. யார் கானானியர் வந்தாலும், எபூசியர் வந்தாலும், யார் வந்தாலும், அம்மோனியர் வந்தாலும், மோவாபியர் வந்தாலும், யார் வந்தாலும் அவர் முன்னாடி பார்த்துக்குவாரு. நம்ம கூட நிற்பாரு, நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை கையை பிடிச்சுக்குவாரு. கை கோர்க்கப்பட்டாச்சு. இப்படி ஒரு பயணம் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஒரு புதிய பயணம் கடவுளோடு படுகிறது. இது வரைக்கும் நீங்க பயணிச்சீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த பயணம் இருக்க போறதில்லை. இது ஒரு வித்தியாசமான பயணம். இது கடவுளோடு கைகோர்த்து நடக்கிற ஒரு பயணம். கடவுளோடு கூட. என்னையா கூட கடவுள்? முன்னாடி கடவுள். இன்னைக்கு கொலோசியன்ஸ் 1:27 பார்க்கிறோம், அவர் மகிமையின் நம்பிக்கையாய் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இன்னைக்கு வெளியே இருந்த கடவுள் இன்னைக்கு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வெளியே இருக்கும் போதே அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுளை எந்த அளவுக்கு வாழ வச்சுட்டோம்னா அந்த லைஃப் பாருங்க. அன்னைக்கு வெளியே இருந்து மேகத்திலிருந்து பேசினாரு, அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து பேசினாரு. இன்னைக்கு நமக்குள்ள இருந்து பேசுகிறாரு. எப்படி பேசுறாரு? எப்படி பிரதர் ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா இப்படிதான் பேசினாரு. கிரேசி சிஸ்டர் பேசினாங்க பாருங்க. நேத்து நான் என்னுடைய சின்ன ரூம்ல உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசினது எப்படி கிரேசி சிஸ்டருக்கு தெரிஞ்சது? என்ன விஷயம்னா, அவர் காட்டுற பகுதி, அவர் கூட்டு போற பாதையில தான் அவர் முன்னாடி போவாரு. அதான் சொல்றப்பா, நீ கலங்கவும்
திகையவும் வேணாம். ஏன் நான் முன்னாடி போறேன்? இன்னைக்கு ஏங்க கலங்குற மாதிரி பயப்படுற மாதிரி வருதுன்னா பாதையை செக் பண்ணணும். போற பாதை அவர் கூட்டிட்டு போற பாதையா, இல்ல நானா ஆசைப்பட்டு போற பாதையா? ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம நானா சுயமா முடிவெடுத்து போற பாதையா? ஆனா அவர் போன பாதையில போயிட்டோம். அவர் முன்னாடி போவாரு, நம்ம கூட இருப்பாரு, நம்ம கையை பிடிச்சுக்குவாரு, கையை கோர்த்துக்கிட்டு ஜாலியா பீச்சில் நடந்து போற மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி இருக்கும். மனைவி கையை பிடிச்சிட்டு, ஒரு மணவாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பீச்சில் நடந்து ஜாலியா பேசிட்டு போனா, இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சுதந்திரிக்க கூட்டு போறேன், வா ஜாலியா போலாம் அப்படின்றாரு. கையை பிடிக்க விட்டுற மாட்டேன், வா உன் கையை நான் பிடிச்சுக்கிறேன், நான் உன்னை கூட்டு போறேன். பயத்தோடும் திகிலோடும் உன்னை கூட்டு போக மாட்டேன், வா ஜாலியா வா. ஆண்டவரோடு பயணம் செய்கிற பயணம் என்ன தெரியுமா? ஒரு ஜாலியான பயணம். ஜாலியான அவரோட அன்பை ருசிச்சுக்கிட்டே போற பயணம். அந்த பயணத்துக்கு முன்னாடி எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் சரி, கூட்டமா எதிரிகள் வந்தாலும் சரி, ஏராளமான ஜனங்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதை அவர் பார்த்துக்குவார். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.